ஹாய், நான் உங்கள் அம்பிகா. வெல்கம் டு அம்பிகா ஆஸ்டேக் லைஃப் சேனல். உங்களோட அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உறவுகள் பற்றிங்க. உறவுகள் பற்றின்னு சொல்லி என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம ஃபேமிலியை எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேமிலி வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்கிறோமா? இருக்க மாட்டோம். எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த 5 விரல் கரெக்டாக இருக்குதா? இது 5 ஒரே மாரி இருந்தா நம்மளால வேலை செய்ய முடியுமா? சாப்பிட முடியுமான்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா முடியாது. இந்த 5 விரலும் ஒரே மாரி இருந்துச்சுன்னா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ அதே மாரி தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில சந்திக்கிற சில மனுஷங்களும் சரி, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே நம்மள மாரியே எல்லாருமே கரெக்ட்டா இருப்பாங்க. நம்ம எல்லாமே கரெக்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கிறோம். ஆனா அது மத்தவங்களும் அந்த மாரி இருக்கணும்னு சொல்லி நெனைக்கிறது ரொம்ப ரொம்பவே தப்பு இல்லைங்களா? எப்பவுமே நம்ம நம்மளா இருக்கணும். அவங்க அவங்களா இருக்கணும். அதுதான் பெஸ்ட்டு இல்லைங்களா? எல்லாத்துட்டயும் எல்லா ஒரு நிறை, குறை இருக்கத்தான் செய்யும். நிறை, குறை இல்லாத மனுஷனே கிடையாது. இல்லைங்களா? போதும் என்ற மனம் யாருக்குமே வராது. இல்லைங்களா? என்ன பண்ணாலும் இது பத்தல, அது பத்தல, அவன் என்ன பண்றான், இது என்ன பண்றான் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு அடுத்தவங்க என்ன பண்றாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்மளுங்களோட வாழ்க்கைய வந்து நம்ம வாழ மாட்டோம். நம்மளோட வாழ்க்கை வந்து முழுமை பெறாது. இல்லைங்களா? அவங்க அவங்க லைஃப் ஸ்டைல் வேற, நம்ம லைஃப் ஸ்டைல் வேற. நம்ம நம்ம எப்படி வளர்ந்து வந்தோம், நம்ம வளர்ந்த முறை என்ன, அவங்க வளர்ந்த முறை என்ன, அந்த மாரி அவங்கவங்க இதில போய்க்கிங்க. நம்ம யாரையும் கெடுக்க வேண்டாம். யாரையும் பழி சொல்ல வேண்டாம். யாரையோட சாபம் விட வேண்டாம். அவங்களோட சாபம் அவங்களோடது நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். இல்லையா? நம்ம நம்மளா இருப்போம். அவங்க அவங்களா இருக்கட்டும். அதுதான் என்னுடைய நோக்கம். இல்லைங்களா? இப்போ உறவுகள் வந்து எல்லாமே சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். எல்லாமே நம்ம குறையே கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. எல்லா பக்கம் எல்லாமே இருக்கும். அதுதான் வாழ்க்கை. அத நாம சகிச்சு தான் பண்ணணும். இல்லைங்களா? இவங்க இப்படி பண்றாங்கன்னு நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. நாளைக்கு அவங்க வேணும். இன்னைக்கு நம்ம வேணாம் போகலாம். நாளைக்கு நம்மளும் வேணும், அவங்களும் வேணும். இல்லையா? ஏன்னா, ஒரு வீட்ல அக்கா, தங்கச்சி ஆகட்டும், அண்ணன், தம்பி ஆகட்டும், இன்னொரு தடவ நம்ம பிறந்து வர போறதில்ல. அக்காவாகட்டும், அண்ணனாகட்டும், அம்மா, அப்பாவாகட்டும், இனி அடுத்த ஜென்மத்துல நமக்கு அவங்க அம்மா, அப்பா வருவாங்களான்னு தெரியாது. அண்ணனா வருவாங்களான்னு தெரியாது. அக்காவா நம்மளுக்கு வருவாங்களான்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில இருக்கிற வரைக்கும் உறவுகள் வந்து இப்படியே இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இன்னொருக்க பிறந்து வரப்போறதில்ல. ஸோ இந்த மாரி எதுவும் குடுக்காட்டியும், வாங்காட்டியும் உறவுகள் நிலைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அதனால என்ன பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா பக்கமும் சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். அதனால அத அப்படியே விட்டுட்டு நம்ம இதோட கட் பண்ணிட்டு விடுவோம் அப்படின்னா அது முடியாது. ஏன்னா எல்லா ஒரு நல்லதுனாலும் சரி, கெட்டதுனாலும் சரி, கெட்டதுக்கு 4 பேர் வேணும், நல்லதுக்கு 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாமே ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள்னால பிரிய வேண்டாம். அதான் என்னுடைய ஆசை. இல்லைங்களா? எப்பவும் போல ரொம்ப மேலேயும் போ வேண்டாம், ரொம்ப கீழ போய் பேசாம இருக்க வேண்டாம். நம்ம எப்பவும் போல பாத்தா பேசி, "நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன்." அந்த மாரி இருந்தா போதும். இல்லைங்களா? எதுவும் குடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். வாய் பேச்சு நல்லா இருந்தா அது போதும். என்னுடைய ஆசை அதுதான். நீங்க எத குடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னும் எவ்வளோ நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொரு ஜென்மத்தில இனிமேல் வருமா? அப்படிங்கிறது யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த கோவம், ஈகோ, இவ்வளோ பாகுபாடு? சொல்லுங்க. ஸோ, என்ன இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து இதோட இருக்கட்டும். இனிமேல் யாருக்கும் எந்த இது வேணாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இதோட இருக்கட்டும் அப்படின்ட்டு நான் இந்த வீடியோல நான் சொல்றேன். அதனால உறவுகள் முக்கியத்துவம் குடுங்க. கண்டிப்பா எல்லாத்தோட என்ன விசேஷம்னாலும் சரி, நல்லதுனாலும் சரி, கெட்டதுனாலும் சரி, கண்டிப்பா நானும் வரணும், நீங்களும் வரணும். அதனால உறவுகள் நம்ம தவிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. இல்லைங்களா? செத்தாலும் 4 பேர் வேணும், பொழச்சாலும் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாரி யாரும் இல்லாம நம்ம வாழ்க்கை வந்து முழுமை அடையாது. அது வந்து முழுமையான வாழ்க்கை கிடையாது. உறவுகள் வந்து எல்லாமே வரணும். ஏன்னா சண்டை சச்சரவு இல்லாத குடும்பமா இருக்காது. புருஷன் பொண்டாட்டியாகட்டும், புள்ள பசங்களாகட்டும், கூட பிறந்தவங்களாகட்டும், அம்மா அப்பா ஆகட்டும், ஏதோ ஒரு சங்கடங்கள் வரத்தான் செய்யும். இதெல்லாம் சேர்ந்தது தாங்க வாழ்க்கை. இதெல்லாம் சமாளிச்சு வர்றது தான் பெரிய வாழ்க்கை. அதனால கண்டிப்பா என்ன சங்கடங்கள் இருந்தாலுமே அது ஒரு ஓரமா இருக்கட்டும். என்ன ஒரு நல்லது கெட்டதுனாலும் எல்லாரும் சந்திச்சுக்கணும். எல்லாரும் வரணும், போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஸோ இந்த பதிவெல்லாம் ஏத்துப்பீங்கன்னு நெனைக்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு பதிவுல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னொரு